أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لهم ارحموا وادخلوا الجنة الفردوس اللهم يسر لي أمري اللهم يسر لي أمري ربي زدني علما ربي يسر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் சூரத்துல் அஸர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி وتواصوا بالحق وتواصوا بالصبر. இன்னங்கிறது குணா வச்சு சொல்றோம். இன்சான் இஹ்ஃபா. ஓகே, ஹக். ஓகே, ஹக் கல்கலா வச்சு சொல்லணும். பிஸ்ஸபர் கல்கலா வச்சு சொல்லணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் அஸர் இது மக்காவில் இறங்கின அத்தியாயம். இதில் வசனங்கள் 3. சூரா அத்தியாயம் அசர். அசர் மீன்ஸ் காலம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர், அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பாளன். வல் அஸ்ர் வ பிளஸ் அஸ்ர். வ மீன்ஸ் சத்தியமாக. அஸ்ர் காலம். வாங்குறது சத்தியம். இந்த இடத்துல வந்து நமக்கு சத்தியமாக வாங்குறது மேலும் இன்னும் ஆனால் நிறைய மீனிங் இருக்கு. இதுல வந்து இந்த இடத்துல நமக்கு சத்தியமாக. அஸ் காலம், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் வந்து காலத்தின் மீது சத்தியம் விட்டு கூறுகிறான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சமாயி வானத்தின் மீது சத்தியமாக. வல் கமர் கமர் மீது மீது சத்தியமாக எல்லாம் சொல்லுவோம். சரியா, ஒன்று மேல சத்தியம் பண்ணி அதை பத்தி சொல்லுவோம். ஏன் இதுல வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான். இந்த சூறாவில் மனிதனுக்குரியதை பத்தி அல்லாஹ் வந்து பேச போகிறான். சரியா, ஸோ மனிதன் காலத்தை கொண்டு எல்லாத்தையும் வகுத்து கொண்டு இருக்கிறான். அதனால அல்லாஹ் வந்து காலத்தின் மீது சத்தியமாக ஆரம்பிக்கிறோம். சரியா, வல் அஸ்ர். ஸோ அல்லாஹ் வந்து அவன் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் பண்ணி சொல்லி நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா நம்ம எது மேல சத்தியம் பண்ணலாம்? நம்ம யார் மேல சத்தியம் பண்ணணும்? நம்ம யார் மேலேயும் சத்தியம் பண்ண கூடாது. அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். சரி, குரானை கொடுத்து சத்தியம் பண்ண சொல்றாங்களே, அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டா, குரானை தொட்டு இறை இறக்கிய அல்லாஹின் மீது சத்தியமாக, குரானை இறக்கிய அல்லாஹ்வின் சத்தியமாக தான் நம்ம சொல்லணும். நம்மள்ட்ட குரானை கொடுத்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, நம்ம என்ன சொன்னோம்? குரானை இறக்கிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மட்டும்தான் சொல்லணும். சத்தியமாக அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மட்டும்தான் என்ன சத்தியம் பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் சில இடத்துல சொல்கிறான், அடிக்கடி சத்தியம் செய்பவன் இலி பிறப்புடையவன் சொல்லிட்டு. சரியா, ஸோ சத்தியம்ங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். சரியா, ஸோ இங்கே வந்து அல்லாஹ் வந்து காலத்தின் மீது சத்தியமாக. இன்னொன்று இந்த ஐயாவில் நம்ம புரிஞ்சுக்கணும், காலத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்கிறான். அல்லாஹ் படைத்த காலத்தின் மீது சத்தியமாக. நம்ம அந்த காலத்தை நம்ம திட்டுகிறோம். எப்படி திட்டுறோம்? எனக்கு நேரம் சரியில்லை, இன்னும் எனக்கு காலம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ நேரம் சரியில்லைன்னு நம்ம நேரத்தை திட்டினமாக்கும், அது அல்லாஹை திட்டுற மாதிரி ஆயிடும். அப்படி நம்ம சொல்லவே கூடாது. நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். அல்லாஹுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எதை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், எதை நமக்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இன்னுமேயாவது நம்ம காலத்தை நேரத்தை என்னது திட்டக்கூடாது, நேரம் சரியில்லைங்கிறத சொல்லக்கூடாது. சரியா, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். இன்ன பிளஸ் அல் இன்சான் பிளஸ் ல பிளஸ் ஃபி பிளஸ் ஹுஸ்ர். இன்ன நிச்சயமாக. சரியா, இன்சான் மனிதன்,
அல் இன்சான் மனிதன். லங்கிறது வந்து இது வந்து இந்த வார்த்தைக்கு மீனிங் வருது, ஜஸ்ட் சேர்க்கும் வார்த்தை. இன்னக்கு பதிலாக அடுத்து லேங்கிற வார்த்தை வச்சாக்கோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை, சரியா? ஜஸ்ட் சேர்க்கிற வார்த்தை தான்ல. ஃபீ ஃபீனா இல், ஹுசர் நஷ்டம். இந்த நிச்சயமாக மனிதன் லஃபி இருக்கிறான். எதில் இருக்கான்? நஷ்டத்தில் இருக்கிறான். மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறான்னு நல்லா சொல்றான், சரியா? இன்னங்கிறது ஹர்ஃபு, அல் இன்சான் இஸ்மு, ல ஹர்ஃபு, ஃபி ஹர்ஃபு, ஹுசுர் இஸ்மு. ஏன் அல்லாஹ் மனிதனை நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்றான்? நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஏன் சொல்றான்? எதுக்கு சொல்றான்? அப்ப நஷ்டத்தில் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு என்னது நமக்கு சொல்றோம். குரான் வந்து நமக்கு வழிகாட்டி, சரியா, கைடு. அப்ப அல்லாஹ் வந்து இந்த குரான் மூலம், இந்த சூரத்துல் அசர் மூலம் மனிதனுக்கு சொல்ல போறான் எப்படி நஷ்டத்துல இல்லாம இருக்கிறது, யாரெல்லாம் நஷ்டத்துல இருக்காங்க, எப்படி நஷ்டத்துல இல்லாம நம்ம என்ன வெற்றி பெறுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த அடுத்த ஆயாவில் படிக்க போறோம். இல்லல்லதீன ஆமனு ஆமினு சாலிஹாத்தி. நான் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், ஓகே. வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் சபர். இல்லல்லதீன, இல்ல, இல்ல பிளஸ் அல்லதீன பிளஸ் ஆமனு பிளஸ் வ பிளஸ் அமினு பிளஸ் சாலிஹாத்தி. இல்லா, இல்லா மீன்ஸ் தவிர. என்ன தவிர? முதல்ல என்ன சொன்னா, எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்காங்க தவிர சில பேர் மட்டும் அந்த நஷ்டத்துல இல்லை, அதான் தவிர. அவர்கள் யார்? அல்லதீன, எவர்கள் ஆமனு நம்பிக்கை கொண்டார்களோ. நஷ்டத்தில் இருக்கான்னு முதல்ல சொல்லிட்டா, அப்புறம் பின்னாடி சொல்றான் இல்ல. இல்ல, இல்ல மீன்ஸ் தவிர, இவர்களை தவிர. எவர்களை தவிர? ஈமான் கொண்டவர்களை தவிர. ஈமான்டா என்னது? ஆமனு ஈமான் கொண்டார்கள், அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், ஓகேயா? மூமீன், மூமின்னா யாரு? எதெல்லாம் ஈமான் கொள்ளணும்? சூரத்துல் பக்ராவில் கடைசியாக ஒரு அழகா ஆமன ரசூல்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹை நம்பணும், ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லாஹை முழுமையாக நம்பணும். நபிமார்கள் அனைத்தையும் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்றது ரசூ சல்லா முகமது ரசூ சல்லா அலி வர எல்லா நபிமார்களையும் ஈக்குவலாக நம்பணும். மூணாவது, எல்லா வேதங்களையும் நம்பணும், சரியா? குரான 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது சுஹூஃபு, சுஹூஃபு எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாத நிறைய குரான்களும் வந்து கிதாபுகளும் வந்திருக்கு, அதையும் நம்பணும். மலக்குகளை நம்பணும், ஓகே. அப்புறம் என்னது? இம்மை மறுமையை நம்பணும், ஓகே. ஜட்மெண்ட் டேயை நம்பணும், விதியை நம்பணும். இதெல்லாம் நம்பினா தான் நம்ம ஈமான் கொண்டவர்கள். ஒன்றை நம்பி குரானை நம்பி நான் ரசூல்லா நம்ப மாட்டேன்னா கிடையாது, சரியா? மறுமையை நம்பணும், சொர்க்க நரகத்தை நம்பணும். நமக்கு விதி ஒன்று நடந்துச்சாக்க இது அல்லாவோட விதி அப்படின்னு, விதி தீங்கில இருந்தால் நம்ம தோசை எப்படி பண்ண, விதியை நம்ம இது பண்ண முடியாது, சரியா? அல்லாஹ் தாலா வந்து விதியிலிருந்து காப்பாற்றுவான நம்ம எல்லாரும். ஸோ எல்லாத்தையும் என்னென்ன, அல்லாஹை நம்பணும், நபிமார்கள் எல்லாரையும் நம்பணும், வேதங்கள் எல்லாத்தையும் நம்பணும், மலக்குகளை நம்பணும், இம்மை மறுமையை நம்பணும், சொர்க்கத்தை நம்பணும், சொர்க்க நரகத்தை நம்பணும், நம்ம விதியை நம்பணும். இதெல்லாம் ஈமான் கொண்டவர்கள், ஓகே. இதெல்லாம் ஈமான் கொண்டணும் கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் கொண்டிருக்கோம். வா இன்னும் அது மட்டும் கிடையாது, சரியா? அமினு, அமினோட வேலை செய்தார்கள். என்ன வேலை செய்தார்கள்? சாலிஹாத்தி, சாலிஹான நற்செயல்கள். சாலிஹாத்தினானது நற்செயல்கள். சாலிஹா, சாலிஹா சொல்றோம்னா சாலிஹா நல்ல பெண். சாலிஹாத்தி நற்செயல்கள். யாரெல்லாம் நற்செயல்கள் செய்கிறார்கள், அல்லதீன அமினு சாலிஹாத்தின்னு வரும். எப்படி அல்லதீன ஆமனு சொன்ன மாதிரி அந்த அல்லதீனங்கிற வார்த்தைக்கு வரும், அல்லதீன அமினு சாலி. எவர்களெல்லாம் நற்செயல்கள் செய்கிறார்களோ. இப்போ நற்செயல்கள்ங்கிறது எது? தொழுகை மட்டும் கிடையாது. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், சதக்கா செய்யணும். இதோடு மட்டும் நல்ல செயல்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பான். இது மட்டும் கிடையாது. நன்மை ஏவி தீமையை தடுக்கணும், பொறுமையோடு இருக்கணும், கோபத்தை என்ன கண்ட்ரோல் பண்ணணும், சரியா? மற்றவர்களை மன்னித்து அவர் செய்ததை மறக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்களாக்க மற்ற சூறா இதில் வந்து ஆயாவோட மென்ஷன் பண்ணியிருக்கு. பென்ஷன் அல்லாஹ் தலா, சரி. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் என்ன, நோன்பு வைக்கணும், தொழுகணும், ஹஜ்ஜு செய்யணும், சதக்கா பண்ணணும், ஜக்காத் பண்ணணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அப்புறம் என்னது?
கோபத்தை அடக்கணும், அடுத்தவர்களை மன்னிக்க தெரியணும், அழகிய பேசுகளை எல்லாரோட பேச தெரியணும். இல்லைன்னா நன்மையான செயல் இருக்கு, அதெல்லாம் செய்யணும் ஈமான் கொண்டு. அவர்கள் தான் வெற்றி பெற்ற. இன்னும் அடுத்து இன்னொன்று சொல்கிறான். இது 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன? வத்தவாசம் பில் ஹக்கு. வ ப்ளஸ் தவாசவ் ப்ளஸ் பி ப்ளஸ் அல் ஹக்கு. ஓகே, பில் அல் ஹக்கு. வ இன்னும் வத்தவாசவ், இது வசியங்கிறத அதுக்கு ரூட் வேர்டு. சரியா? வசியங்கிறத ரூட் வேர்டு. வசியம் செஞ்சாங்க, சொல்லி கொடுத்து சொல்லி செஞ்சு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொல்கிறோம்னா, அந்த உபதேசம் செய்தார்களே வசிய. வசியன்னா உபதேசம் செய்தார். ஒத்தவாசம்னா ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறது. இப்போ நம்ம 4-5 பேர் இந்த பக்கம் ஒருவருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த இடத்துல வந்து தாங்கள் வரும். அம்மா எத்த சாலோன்னு ஒருவருக்கொருவர், சால்னா கேட்கறது, எத்தசாலும் கேட்டுக்கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். அது மாதிரி தவாசங்கிறது ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தார்கள். ஓகே, பி கொண்டு அல்ஹக்கு உண்மை. உண்மைங்கிறது எது? குரானை கொண்டு, சத்தியத்தை கொண்டு. சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்யணும். சும்மா தேவையில்லாத அங்கே பொய்யை கொண்டு நம்ம உபதேசம் செய்யக்கூடாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை சொன்னா சொல்கிறேன். குரான் இந்த ஆயாவில் இப்படி சொல்லியிருக்கு, நம்ம இப்படி தான் நடக்கணும் அப்படி சொல்லி நம்மளுக்கு உபதேசம் செய்யணும். சரியா? ஒரு உண்மை இல்லாததை கண்டிப்பாக உபதேசம் செய்யக்கூடாது. ஸோ குரானை எடுத்து வைப்பது என்னது? நம்மளோட கடமை. 3வது கடமை என்னது? நம்ம தாவா பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஆயா படித்தாலும் சரி, அந்த ஆயாவை அடுத்தவங்களுக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம தொழுதா நம்ம நோன்பு வச்சா மட்டும் போதாது கிடையாது. 3வது பாயிண்ட் என்னது? வத்தவாசம் பில் ஹக், உண்மையை கொண்டு ஒருத்தருக்கொருவர் உபதேசம் செய்வார்கள். ஏன் இனி ஒரு ரசூல் வரப்போறது கிடையாது. முகமது ரசூல் சொல்லாத கடைசி துதர் எல்லாம் முடிவு பண்ணிட்டான். சரியா? முடிச்சிச்சு. இதுக்கடுத்து வர ஒவ்வொருத்தரும் நம்ம தான் என்ன ரசூலுல்லாஹி உம்மத்துக்களுக்கு தான் இந்த கடமை இது வந்திருக்கு. என்னது? நாம் கேட்டதை, என்னது நாம் படித்ததை, நாம் குரான்ல சொன்னதை அடுத்தவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ஏன் ஹைரும் உம்மத்துன்னு சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க. நம்ம யாரு உம்மத்துக்கள்லையே சிறந்த உம்மத்து. ஏன்? நன்மை ஏவி தீமையை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட வேலை என்னது? நம்ம நீமான் கொண்டது தொழுது நோன்பு வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா செயல்படுறோம், அடுத்தவர்களையும் செய்ய தூண்டணும், அடுத்தவர்களுக்கு உபதேசிக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னது? வத்தவாசோ பிஸ் சபர். 4வது பாயிண்ட் என்னது? வத்தவாசோ பிஸ் சபர். வா பிளஸ் தவாசோ பிளஸ் பி பிளஸ் சபர். வா இன்னும் தவாசவ், அதே இதுதான், அதே வார்த்தை தான். ஸ்வசிய, ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தார்கள். எதை கொண்டு? பிஸ் சபர். இதுதான் நம்ம கோட்டை விட்டுறது. சபர், பொறுமையா சொல்லணும். ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம பொறுமையா சொல்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் ஓத மாட்டேங்கிற, ஏன் இப்படி பண்ற, அப்படி ஏன் ஹிஜாப் போட மாட்டேங்கிற, நம்ம வந்து பொறுமை இல்லாம அடுத்தவங்களை வந்து பேசுறோம். அப்படி பேசக்கூடாது. நம்ம செய்யற உபதேசத்துல பொறுமையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க? ஒரு ஒரு ஏரியாவுக்கு போனாங்களாக்கா அந்த ஏரியாவோட லாங்குவேஜ் எல்லாம் பழகிக்கிட்டு அவங்கள மாதிரி பேசி அவங்களோட ஒரு நட்புணர்வு கொண்டுட்டு அப்புறம் தான் வந்து இஸ்லாத்தை எடுத்து வச்சாங்க. சரியா? நம்ம வந்து அப்படி செய்யறதில்ல. ஒரு நண்பராக்குறதுக்குள்ள அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இஸ்லாத்தை பேச ஆரம்பிச்சிடும், அதுவும் கடுமையாக பேச ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையை கொண்டும் நம்ம வந்து உபதேசிக்கணும். அது மட்டும் இல்லை, யோசித்து பாருங்க, ஒரு ஹதீஸ்ல ஒரு காட்டு அரம்பி வந்து இது என்ன உச்சு போயிடுறாங்க, யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க பள்ளிவாசல்ல. உடனே சகபாக்கெல்லாம் கோபம் கொள்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க? அவர் தடுக்காதீங்க, பொறுமையா இருங்க, அவர் நல்லபடியாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பொறுமையா இருக்காங்க பாருங்க. அப்புறம் ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றிவிடும். அப்புறம் அவர் சொல்றாங்க, இங்கே இது தொழுற இடம், இங்கே வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? இப்படித்தான் பொறுமை. பொறுமைன்னா இதுதான் பொறுமை. சரியா? இப்படி எந்த நேரத்தில் நம்ம எப்படி செய்யணும். ஒரு மோசமான நிகழ்வு வந்தாலும் அதில் வந்து நம்ம அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பொறுமை தருவானாக, பொறுமையோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யணும். சரியா? ஸோ இந்த 4 பண்புகள் இருக்கணும். ஈமான் கொள்ளணும், நல்ல அமல்கள் செய்யணும், ஒருத்தர் இது தாவா பண்ணணும், குரானை கொண்டு தாவா உபதேசம் பண்ணணும். 4வது என்னது? பொறுமை கொண்டு என்ன உபதேசம் செய்யணும். இந்த 4ம் செய்தால்தான் நாம் வெற்றி பெற்றவர்களாக, இல்லாட்டா நஷ்டவாளிகள். அஸ்தஃபிருல்லாஹ், நம்ம எல்லாரையும் காப்பாற்றவனாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இல்லாங்கிறது ஹர்ஃபு, அல்லதீனங்கிறது இஸ்மு, ஆமனு, ஆமனுங்கிறது ஃபஅல வினைச்சொல்,
வஹர்ஃபு அமிலு ஃபல சாலிஹாத் நற்செயல்கள். ஓகே, இந்த ஆமன ஈமான் கொண்டான், இதை ரூட்வர்டு. அமல வேலை செய்தான். ஓகே, அமல. நெக்ஸ்ட் வஹர்ஃபு தவாசோ ஃபல பி ஹர்ஃபு அல் ஹக் உண்மை இஸ்மு. அது மாதிரி வஹர்ஃபு தவாசோ ஃபல பி ஹர்ஃபு அஸ்ஸபுர் என்னது பொறுமை. ஸோ இந்த மூணே மூணு ஆயா தான். ஓகே. ஸோ ஆனால் வந்து இந்த சூறா வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் டெய்லி நினச்சி பார்க்கணும். இது செஞ்சோமா, நம்ம வேலைக்கு போகிறதும் சரி, நைட் படுக்கும் போதும் சரி, இந்த வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சோமா, ஏதாவது உபதேசம் யாருக்காவது செஞ்சோமா, நல்ல அமல்கள் செஞ்சோமா, ஈமான் கொண்டோமா என்று எல்லாரும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 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 நிமிஷம் யோசிச்சு செஞ்சோமாக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி அடைந்தவருடன் சேரலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஹதீஸ் படிக்கலாம். ஹதீஸ் நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. இந்த சூறா இறங்கினப்போ இந்த இந்த சூறானின் அற்புதத்தை என்ன எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க. அமர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு முசைலிமாக அல் கத்தாபி சந்திக்க போறாங்க. சரியா? அவர்கிட்ட போனோன்னே அவர் வந்து கேட்குறாரு, இந்த இந்நேரத்தில் உங்கள் நண்பருக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு என்ன வகி வந்தது அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதற்கு அம்மர் சொல்லியிருக்காங்க, அவருக்கு சுருக்கமான செறிவான ஒரு சூறா, அருமையான சூறா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கன்னா நம்ம இந்த சூரத்துல் அஸ்ரை சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லி காமிச்சோன்னு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இது மாதிரி தான் ஒரு சூறா வந்துச்சு அப்படின்றாரு. அவர்னே அம்ரு ரலியல்லா அவர் கேட்குறாரு, என்னப்பா என்ன சூறா அது? ஓ வஃப்ரே, ஒரு சிறிய உரோமம் கண்ட பாலூட்டி, என்ன ஓ வஃப்ரே, நீ இரண்டு காதலும் ஒரு மார்பும் மட்டுமே, உனது மீதமுள்ள பாகம் தோண்டுவதும் குழி பறிப்பதுமே என்று அப்படின்னு சொன்னாராம். இந்த சூறா எனக்கு எனக்கு அல்லாட்டிருந்து இறங்குச்சுன்னா. உடனே பேசாமல் இருந்திருக்காரு அம்ரு. அவன் திருப்பி கேட்டிருக்கான், அப்படின்னு என்ன என்ன நினைக்கிறா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நல்லா கேளுங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நீ பொய் சொல்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று உனக்கு தெரியும். எடுத்துயா, நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியுது, உனக்கும் தெரியும் அப்படின்ட்டு. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது மசாவோட இந்த 2ஆம் பக்கத்தில் இருக்கு இந்த கதைக்கு. இந்த வஃபர் வஃபர்ங்கிற வந்து பூனை போன்ற ஒரு சிறிய விலங்கு, அதன் உடலில் மிகப்பெரிய பாகங்கள், அதற்கு மார்பு தான், மற்ற பகுதியெல்லாம் அசிங்கமா இருக்குமா. சரியா? சும்மா குரானை எதிர்க்கிறதுக்காக இந்த முசலிமா விரும்பினார். ஓகே. ஆனா இந்த சூறாவோட அருமை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்கள் சந்தித்தால் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு இந்த சூறாவை, நல்லா பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் 2 பேர் சந்திச்சா சூரத்துல் அஸ்ரை ஓதி முழுமையாக ஓதி காட்டி ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறுவரை பிரிய மாட்டார்களாம். பாருங்க, இந்த சூறா டெய்லி எனக்கு வந்து நான் வந்து எப்போதுமே இந்த சூறா தான் முதல்ல ஓதுவேன். சரியா? அப்பதான் நம்ம எல்லா காரியங்களும் செய்ய முடியும். பாருங்க, நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஹதீஸே அப்படி இருக்கு பாருங்க. 2 சஹாபிகள் சந்தித்தால் சூரத்துல் அஸ்ரை முதன்மையாக ஓதி காட்டுவாங்களாம். சொல்லிட்டு அவர் மற்றவர்கள் சலாம் கூறும் வரை பிரிய மாட்டார்களாம். சரி, அவ்வளவு முக்கியமான சூறா நம்ம வாழ்க்கையில டெய்லி நம்ம பயன்படுத்த வேண்டியது. ஓகே. இல்லாட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறான். மனித இனத்தில் நஷ்டத்தில் இருப்பவர் தங்கள் உள்ளங்களால் ஈமான் கொண்டு தங்கள் உறுப்புகளால் நல்ல செயல்களை செய்பவருக்கு அல்லாஹ் விலக்களிக்கிறார். சரியா? அல்லாஹ்க்கு உபதேசம் செய்வதும் இது கீழ்ப்படிதலான செயல்களை செய்வதும் தடை செய்யப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பதும். அத்தவாசம் பில்ஹக், ஒருவருக்கு உபதேசம் செய்வதானது கீழ்ப்படிதலான செயல்களை செய்வதும் தடைப்பட்ட நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் ஆகும். பத்தாவசம் ஒருவருக்கு ஒரு பொறுமையோடு உபதேசம் செய்யணும். நன்மையை செய்யும்படி ஏவி தீமையை தடுப்பதாக மக்களுக்கு தீமைகளின் சூழ்ச்சியிலிருந்தும் தீமையிலிருந்தும் துன்பங்களுக்கு எதிராக பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம எதுக்காக இது சொன்னோம்னா, ஒரு 10 பேர்ட்ட நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நல்லா 6 பேர்ட்ட நம்மளை திட்டுவாங்க, ஒரு 3 பேர் ஐயோ நல்லா சொல்கிறாங்க கம்மிலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏன் நீ முதல்ல எனக்கு சொல்லலை அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் நம்மளுக்கு எதிர்ப்பு வர்றதை வந்து பொறுமையான கால் வைக்க இது பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து இஸ்லாத்தை நம்ம எடுத்து வைக்கணும், கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். கூடுதல் விளக்கம் இதில் வந்து
ஆம்ன ரசூல் சூரத்துல் ஃபத்தியாவில் கடைசி, சாரி, சூரத்துல் பக்கராவில் கடைசியாக யார் பார்த்தீங்களா, அது அல்லாஹ் சொல்லியிருக்க பாருங்களேன். என்ன இறை தூதர் நம்மிடம் தமக்கு அருளப்பட்டதை நம்புகிறார், பூமியிலும் நம்புகின்றனர், யாவரும் அல்லாஹையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நாம் இறை தூதர்கள் அவனுடைய இறைத்தூதர் எவர் ஒரு பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்று செவிமடுத்தோம். இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உனக்கு வழிபட்டோம், இறைவா உன்னிடவே மன்னிப்பு கேறோம், உன்னிடவே மீறுவதும் உண்டு, உன்னிடவே என்று கூறினோம். அப்புறம் என்ன அர்த்தம்? மூமின்கள் நம்புகிறாங்க, அல்லாஹையும் மலக்குகளையும் வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். அவருக்கு ஒன்றாவது இன்ஜீல், காஸ்பல் பைபிள்னு சொல்றாங்களே, அது அது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நாலாவது சபூர். சபூர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புரியுதா? இந்த 4 தான் வேத புக்கு குரான்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது தவிர சுஹூஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுஹூஃப் இறக்கப்பட்டது. சுஹூஃப்னா ஏடுகள். இப்போ நம்ம பார்ப்போம், சுஹூஃப்னா என்ன, வேத நூல்னா என்ன. ஓகே, நான் இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். சரி, வேத நூல், புனித வேத நூல்னா கிதாப், குத்துப். ஓகே, குத்துப்னா முழுமையான தெய்வீக நூல்கள், முழுமையான வேத புக்கு. சரியா? அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன? முழுமையான ஒழுங்கமைக்கப்பட்ட புனித நூல்கள், கம்ப்ளீட்டாக இருக்கும் எல்லாமே. அது சரிய சட்டங்கள் இருக்கும், கட்டளைகள், வழிதா காட்டுதல் அடங்கியிருக்கும். ரசூல்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படி முழு சமூகத்திற்கும் ஒரு மக்களுக்குமாக வழங்கப்பட்டது. என்னது? குத்துப், கிதாப்ங்கிறது. சரியா? வேத நூல்ங்கிறது வாழ்க்கை முறையாக பின்பற்ற வேண்டிய இருக்கும் அதுல. அதுதான் தௌரா, சபூர், இஞ்சில், குரான். ஆனா சுஹூஃப்னா ஏடுகள், சில பக்கங்கள் தான் இருக்கும். பக்கங்கள் என்பதாகும் சுஹூஃப்ங்கிறது. சரியா? அதோட சிறப்பம்சங்கள் என்ன? இது முழுமையான நூல் அல்ல. புரியுதா? பெரும்பாலும் நல்லொழுக்கம், அறிவுரை, ஞானம் அவன் மட்டும் கொடுத்துருக்கணும். புதிய சரியத் சட்டங்கள்லாம் இருக்காது இதுல. ஆரம்ப கால நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது. குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான். எல்லா காலத்துக்கும் இருந்தது குரான் அது மாதிரி கிடையாது. அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் சில நாலேஜ், சில அறிவுரை தான் குறிக்கப்பட்டது. உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுஹூஃபு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வழங்கப்படுக்கு முன்னால கொடுத்த சுஹூஃபு இப்ராஹிம மூசா அந்த இதுக்குள்ள சூறாவில் அது இருக்கு. கியா? ஸோ இந்த சூறாவில் நம்ம என்ன படிப்போம்னா, மனிதன் நஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை சொல்லித் தருகிறது. சரியா? மனிதன் காலத்தை கொண்டே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் துவங்குகிறான். புரியுதா? எனக்கு காலத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அல்லாஹ் காலத்தை கொண்டு சத்தியம் செய்கிறான். நிச்சயமாக மனிதன் 4 பண்புகள் அவனிடம் இல்லை என்றால், நிச்சயமாக மனிதனிடம் 4 பண்புகள் இல்லை என்றால் அவன் நஷ்டத்தை அடைந்து விடுவான். என்னென்ன பண்புகள்? அதான் ஈமான் கொள்றது. ஈமான்னா எல்லா ஈமான் கொள்றது. 2வது நற்செயல் செய்கிறது. 3வது பொறுமை கொண்டு பேசுதல். 4வது சத்தியத்தை கொண்டும் பேசுதல். பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் பேசுதல். 4 பண்புகள் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற்றவர்களோட சேர முடியும். நஷ்டம் இல்லட்டா நஷ்டத்தை மனிதன் அடைந்து விடுவான். அல்லாஹ் உங்களை என்னையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிராமர் இருக்கு, பார்த்துக்கிறங்க. ஓகே, தென் ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, எழுதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ். இதனால கமெண்ட்ஸ் இருந்தால் இது பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்.